ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான சேமியா புட்டு பண்ணியிருக்கோம். இது நார்மலாக வந்து பிழிஞ்சி செய்கிற புட்டு கிடையாது. இது வந்து மிஷினில் சேமியா பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேமியா புட்டு. இது இடியாப்பம் மாதிரி தான். தேங்காய் துருவி போட்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது, நாட்டு சர்க்கரை. இது எனக்காக இது நல்லாயிருக்கும். இது புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இது அடுத்து இன்னொருத்தருக்கு என்ன டிஃபன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியம் வந்து சமைக்கலான்னு என்ன பண்ணியிருக்கோம், வெளியே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் சேர்த்தா நிறைய இருக்குது வீட்டில். அப்படியே வச்சுட்டு இதுதான் ஒரு ஆளுக்கு தான் நான் சமைச்சிட்ருக்கேன். என்னோடய பொண்ணு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. அது நம்ம ஒரு ஆளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி தயிர் சாதம் சாப்பிட்றோம்னா எனக்கு அது கொஞ்சம் அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துட்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டுட்டேன். ஒரு கரண்டி ஆயில், ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். விட்டு பட்டை லவங்கம் இலை போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அரிசி வந்து பாசுமதி அரிசி இப்போ தான் எடுத்து தண்ணியில் போட்டேன். இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவு போட்டுருக்கேன். அவ்வளோதான். அந்த சின்ன கப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு தக்காளி இங்கே இருக்குது. இப்போ இது வதங்கிட்டதும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்டே கிடப்பேன். நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சு தனித்தனியாக போடல. இந்த ரைஸுக்கு கொஞ்சமாக போட்டுருக்கேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டேன். இப்போ நல்லா வதங்கி வரும். இப்போ இதிலே வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கோம். நம்ம இவ்வளோண்டு அரிசி தான் போடுறோம். அதுவே அதிகம் இருக்குது. இதனால் இந்த மசாலாலாம் இருக்குன்றதுக்காக போடணும். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு பிரியாணி மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். இப்போ வெளியில் அந்த மசாலா பவுடர் கொஞ்சம் நான் வாங்கி தான் வச்சுக்கிறேன். கரம் மசாலா தனியாக வந்து நான் பவுடர் பண்ணி வீட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் வாங்குவேன் எப்பயாவது. அது கொஞ்சம் போட்டாச்சு. இதிலே வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஸ்பூன் போதும். பச்சை மிளகாய் வேறு வந்துருக்கு. அது காரம் ஒன்றும் இருக்காது. அது ஒன்று பயப்படணும்னா கலருக்காக போடுறேன். ஒரே பச்சை மிளகா தான் இருக்குது. பார்த்துட்டு நம்ம வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரது. இதிலே கொத்தமல்லியும் புதினா கொஞ்சமாக ஒரே ஒரு பொடி கொஞ்சம் தான் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. தொட்டுக்கெல்லாம் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. பார்ப்போம். மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டுடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த ஒரு கப்பில் 3/4 கப்பு இருந்தது இல்லையா, அதில் 1/4 தண்ணி வச்சுட்டேன். அதே அரிசியிலே பாசுமதி அரிசியிலே போட்டு வச்சுட்டேன். தண்ணி அப்படியே ஊற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வந்து வரலன்னா அப்படியே சிம்மரில் போட்டுற வேண்டியது தான். ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இங்கே வந்து நம்மளோட தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சாப்பாடு வச்சாச்சு. இது எனக்கு தான் இன்றைக்கி. ஒரு மாம்பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறேன்.